பெரம்பலூர் சுற்றுவட்டாரத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் வாழை, மாமரங்கள் சேதமடைந்தன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சொல்லின் செல்வனிடம் கேட்கலாம். சொல்லின் செல்வன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் நேற்று மாலை ஒரு 3 மணிக்கு மேல மாலை 6-7 மணி வரையில பரவலாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றோட மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஒரு மழையினுடைய அளவு குறைவா இருந்தாலும் காற்று ரொம்ப மிக பலமா வீசினது. இதனால மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வேளாண் பயிர்கள் மட்டும் இல்லாம வீடுகள் மேற்கூரைகள்லாம் தூக்கி வீசப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்கள்ல மரங்கள் சாய்ந்து விழுந்து ஒரு பசுமாடு கூட இறந்துருக்கு. கறவை மாடு ஒன்று கூட இறந்துருச்சு எறையசமுத்திரங்கிற வில்லேஜில். வேப்பந்தட்டை பகுதியில் நேற்று மாலை 6 மணிக்கு அந்த அன்னமங்கலம், அரசலூர், பூஞ்சோலை, விசுவக்குடி, அரும்பாவூர், ஏமேட்டூர், மலையாளப்பட்டி, கொட்டாரக்குன்று உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரொம்ப பலத்த சூறாவளி காற்று வீசியிருக்கு. அந்த பகுதியில் வாழை அதிகமாக பயிர் வைப்பாங்க. அதே மாதிரி மக்காச்சோளம் இரவை பருவத்தில் சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. மாமரமும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் மாமரமும் சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த வாழை மரங்கள் எல்லாம் இப்போ தற்போது குலை வைத்து நல்ல பூவும் பிஞ்சுமா நல்லா காய்ச்சி தார் போட்டிருக்கு எல்லா மரமுமே. இந்த மரங்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக முறிந்து விழுந்திருக்கு இந்த காத்துல. இதுக்கு மரம் தாறு குலை தள்ளியதுக்கு அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு மேல ஆனாதான் அது பயன்பாட்டுக்கு வரும். ஆனா தற்பொழுது குலை தள்ளி 1 மாசம் 1-1.5 மாசத்துக்குள்ளே இருக்கிறதுனால எல்லா வாழையுமே கடுமையான சேதம் அடைஞ்சிருக்கு. இதை விற்கவும் முடியாது, பேர் இழப்பை சந்திச்சிருக்கிறாங்க. விசுவக்குடி கிராமத்துல மட்டும் ஒரே விவசாயி வீட்டு வயல்ல 1800 வாழை மரங்கள் முறிஞ்சு விழுந்திருக்கு. எல்லாமே செவ்வாழை. அவருக்கு 5 லட்ச ரூபா வரல இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறதா அவர் சொல்லி வேதனை அடைகிறாரு. விசுவக்குடி கிராமத்திலேயே ஒரு ஜெயராம்ங்கிற ஒரு விவசாயி மா சாகுபடி பண்ணியிருக்காரு. இந்த ஆண்டு மாமரமே காய்ப்பு ரொம்ப குறைவு. கடுமையான வெயில்னால பூக்கள்லாம் உதிர்ந்து காய்ப்பே இல்லை, 25% தான் விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல அந்த காய்த்திருந்த மாமரமும் பிஞ்சுகள் காய்கள் எல்லாமே நேற்று அந்த சூறை காற்றுல நெல்லிக்காய் மூட்டை உதிர்ற மாதிரி ஒட்டு மொத்தமா உதிர்ந்து பாய் போட்டது மாதிரி தரையில கொட்டி கிடக்கு. விவசாயிகள் செய்வதறியாது தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இரவை சாகுபடியா சோளம், மக்காச்சோளம் பயிரிட்டு இருந்த அந்த பகுதி மக்களுடைய மக்காச்சோளம் எல்லாமே கதிர்பிட்டு பால் பிடிக்கிற தருவாயில காஞ்சி எல்லாம் படுத்துருச்சு. இப்போ அந்த கதிர்கள் பயன்பாட்டுக்கே வராது அப்படிங்கிறாங்க. இந்த பாதிப்புகள் எல்லாம் அரசு கணக்கெடுத்து எங்களுக்கு இழப்பீடு தரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. பல லட்சம் ரூபாய் இழப்பை சந்திச்சிருக்காங்க அந்த பகுதி மக்கள். தகவல்களுக்கு நன்றி சொல்லின் செல்வன்.